இந்த பழனி கோவில் விவகாரம் அப்படிங்கிறது எல்லாரும் மொட்டையா சொல்லிட்டு போறாங்க. அமைச்சர் ரமேஷ் சாதியின் அடிப்படையில் குறிவைக்கப்படுகிறார் அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. அது எதனால அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் புரியுற மாதிரி பேசிடுவோம். எல்லாருமே சொல்றது என்னன்னா 100 கோடி ரூபாய் இடத்த 2 கோடி ரூபாய்க்கு வித்துட்டாங்க. என்னடா கோயில் இடத்தை எப்படி விற்க முடியும்? என்னதான்டா கதை இது? வித்தவன் யாரு, வாங்கினவன் யாரு, இதெல்லாம் ஏன் வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம விசாரணையில இறங்கும்போது சில விஷயங்கள் கிடைச்சிது. ரொம்ப புரியுற மாதிரி ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய சேனல் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது முழுக்க முழுக்க ரமேஷ் மீது திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய ஒரு அவதூறு அப்படின்னு தான் இதை நான் பாக்குறேன். ஜாதி வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு பார்ப்பனன் கோவில் துறையில இருந்து அறநிலைத்துறையில அமைச்சரா இருக்கிறதா அப்படிங்கிற வைத்தெரிச்சல் வேற எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு நிலம் சட்டவிரோதமா பத்திரப்பதிவு செய்யப்படுது அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பத்திரப்பதிவு துறை தான். கோவிலோட இடம் அவ்வளவுதான். ஆனா பத்திரப்பதிவு துறை அதிகாரிகள் தான் இதை ரிஜிஸ்டர் பண்ணுது அப்படிங்கிறப்ப இது பத்திரப்பதிவு துறை சார்ந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இல்ல அவங்க சொல்ற மாதிரி ஊழல் அப்படி கூட இருக்கட்டும். நான் முடிக்கிறப்ப ஊழலா இல்லையான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆனா ஏன் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் குறிவைக்கப்பட மாட்டேங்கிறாரு? ஏன்னா அவரு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். இங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த, அதாவது இங்க தப்பு அப்படிங்கிறது யார் பண்றா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து பேசுறது இல்ல. தப்பு பண்ண என்ன ஜாதி, ஓ இந்த ஜாதியா, அப்ப நம்ம பேசக்கூடாது, அப்ப இந்த ஜாதியா, மாறிட்டாடா புறா அவனை அப்படிங்கிற மாதிரிதான் ரமேஷ் கட்டப்படுறாரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இடம் மணியக்காரர், குப்புசாமி மணியக்காரர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் மணியக்காரனா விஓ அப்படின்னு வச்சுக்கலாம். 1988 குப்புசாமி மணியார் அப்படிங்கிறவரு ஒரு ஏக்கர் 46 சென்ட், ஒரு 146 சென்ட்னு வச்சுங்க, ஒரு ஏக்கர் 46 சென்ட் நிலத்தை கோவிலுக்கு தானமா எழுதி கொடுக்குறாரு. பழனி கோவிலுக்கு அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் எழுதி கொடுப்பாங்க. எங்களோட தாத்தா பாட்டா முப்பாட்டர்களே எழுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க கோவிலுக்கு. ஆனா இந்த மணியார் குப்புசாமி அந்த நிலத்தை எழுதி கொடுக்கும்போது அதுக்கு தண்டபாணி அப்படிங்கிற ஒருத்தரை ஒரு ட்ரஸ்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு போயிடுறாரு, இறந்துடுறாரு அவரு. இப்ப தண்டபாணியோட ட்ரஸ்ட்ல தான் அந்த நிலம் அப்படிங்கிறது இருந்தது. அறநிலைத்துறைக்கு எழுதி கொடுக்கப்பட்டாலும் கூட அதை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு எல்லாத்தையுமே இந்த தண்டபாணி ட்ரஸ்ட் தான் பார்த்துக்கிட்டு இருந்தது. தண்டபாணி இறந்து போயிட்டாரு. தண்டபாணி இறந்து போன பிறகு அவருக்கு 2 மகன்கள், திருப்புகழ், முருகதாஸ், இந்த 2 பேர் தான் இந்த நிலத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுல வெங்கடாச்சலம் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட அவங்க அப்படியே குத்தகை மாதிரி விட்டு வசூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அறநிலைத்துறைக்கு எழுதி வைக்கப்பட்ட இடம் ட்ரஸ்டாவே இருந்து இவங்க அறங்காவலராகவே இருந்தாலும் கூட அந்த குத்தகை பணம் அப்படிங்கிறது கோயிலுக்கு தான் போகணும். ஆனா காலங்காலமா இவங்க தான் வசூல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதிகாரிகளை கரெக்ட் பண்ணி அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த விவிஆர் வெங்கடாச்சலம் என்ன பண்ணிருக்காப்ல, அதுல உள் கடையை நிறைய கட்டி உள் வாடகைக்கு விட்டுருக்காப்ல. பொம்மை விற்கிற கடை, பர்னிச்சர், இந்த ஃபேன்சி கடை, விளக்கெல்லாம் விற்பாங்கல்ல, அந்த மாதிரியான கடைகள்லாம் நிறைய உள் வாடகைக்கு விட்டதும் இந்த திருப்புகளும் முருகதாஸ் என்ன பண்ணிட்டாங்க, நீ என்ன உள்வாடகை விட்டு இஷ்டத்துக்கு சம்பாதிக்கிற, எனக்கு கமிஷன் இன்னும் பணம் கூட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லீஸுக்கு விட்ட பணத்தை விட கூடுதலா பணம் கேட்டிருக்காங்க. உடனே வெங்கடாச்சலம் கோர்ட்டுக்கு போயிட்டாப்ல. இல்ல இடம் எனக்கு வேணும், இடம் எனக்கு சொந்தம், நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போற எல்லா கோர்ட்லயுமே தோத்துருது. பழனி திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்துல வழக்கு போடுறாரு. ட்ரஸ்ட்டுக்கு இந்த இடம் அறநிலைத்துறையோடது, ட்ரஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கு, அதனால வெங்கடாச்சலத்தோட மனு தள்ளுபடி செய்யப்படுது. ஹைகோர்ட்டுக்கு போறாரு, அங்கேயும் நடந்து தள்ளுபடி செய்யப்படுது. இந்த வழக்கு நடக்கக்கூடிய காலகட்டத்திலே வெங்கடாச்சலம் அந்த கடையை வச்சுக்கிட்டு போதுமான அளவு சம்பாதிச்சுட்டாரு அப்படிங்கிறதால அதுக்கு மேல பிரச்சனை இல்லை. இந்த தண்டபாணியும் திருப்புகளும் என்ன பண்றாங்க, நம்ம தான் இந்த சொத்துக்கு ட்ரஸ்டா இருக்கோம், எதுக்கு அறநிலையத்துறைக்கு போயிட்டு நம்ம ஆட்டையை போட்டு வித்துருவோமே அப்படின்னு போலி டாக்குமெண்ட் தயாரிச்சு விற்பனை பண்ணியிருக்காங்க. இது திமுக ஆட்சி காலகட்டத்தில் விற்பனை செய்யும் போது அதை கண்டுபிடிச்சு லெட்டர்லாம் எழுதியிருக்காங்க, விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் லிஸ்ட்ல போடப்படுது இடம். இந்த ஆட்சி அமைஞ்ச பிறகும் பிளாக் லிஸ்ட்ல தான் அந்த இடம் இருக்கு. ஆனா இந்த திருப்புகளும் முருகதாசும் எப்படியாவது இதை வித்துறணும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா இவங்களுக்கு தக்கன அந்த ஈவோ மாரிமுத்து அப்படிங்கிறவர் தான் இவங்களுக்கு அந்த இடத்த விற்க முடியாம குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தவர், தடங்கல் மனுவெல்லாம் கொடுத்து தடுத்து வச்சவர். இந்த ஈவோ மாரிமுத்து டிரான்ஸ்ஃபர்ல சென்னைக்கு போயிடுறாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பத்திரப்பதிவு துறையில இருக்கக்கூடிய அந்த பதிவாளர்கிட்ட போகும்போது அவர் பதிவு செய்ய முடியாதுங்கிறாரு. கொடைக்கானல்ல இருந்து இவர் லீவ்ல போனப்ப ஒரு பத்திரப்பதிவு சார் பதிவாளர் அங்கே இருந்து ஒரே நாள்ல இதை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்ப கண்டிப்பா இதுல பின்னாடி ஊழல் நடந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா இது சட்டவிரோத பத்திரப்பதிவு. பட் இதுக்கும் அமைச்சருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னா விற்பனை செய்தது திருப்புகளும் முருகதாசும்.
வாங்கினவங்க பேரு வெள்ளத்துறை சேதுபதி. இந்த 2 பேரும் வெளியிலேயே வரல. வாங்கின வெள்ளத்துறையும் சேதுபதியும் கைது செய்து உட்கார வச்சு விசாரிக்கப்பட்டாலே மேட்டர் முடிஞ்சு போகும். ஆனா வெள்ளத்துறையும் சேதுபதியும் ஏன் இந்த அரசு இன்னும் கைது செய்யல அப்படிங்கும் போது இதுக்கு பின்னாடி ஒரு சிண்டிகேட் இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. ஆனா இது கோவிலோட இடம். அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அதுல வச்சிருக்காங்க. இதுல பத்திரப்பதிவு இதை பண்ணவே முடியாது அப்படிங்கிறப்ப இதை போய் அமைச்சர் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன்னா அது தடங்கல்ல இருக்கு. அப்ப சட்டவிரோதமா பத்திரப்பதிவு செய்த அதிகாரிகளோட வேலை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காம இன்னும் அந்த சட்டவிரோதமா விற்பனை செய்த திருப்புகழும் முருகதாசும் கைதாகல, வெள்ளத்துறை சேதுபதியும் கைதாகல அப்படிங்கும் போது முழுக்க 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 இதுக்கு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தான் பொறுப்பேற்கணும். அதை விட்டுட்டு ரமேஷை மட்டும் துரத்திட்டு அலைகிறாங்க அப்படின்னு காரணம்னா ஒரு பார்ப்பனர் கோவில்ல அறநிலைத்துறையில இருக்கிறதா அப்படிங்கிற இவர்களுடைய சாதி வெறி. அதனாலதான் துரத்திக்கிட்டு அலைகிறாங்க. பார்ப்போம். கண்டிப்பா இந்த வெள்ளத்துறை சேதுபதி திருப்புகழ் இவங்க எல்லாம் முருகதாசு இவங்க எல்லாமே கைது செய்தா மட்டும்தான் இதுல இருக்கக்கூடிய உண்மை நிலவரம் அப்படிங்கிறது தெரிய வரும். ரெண்டாவது, ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்த ஒருத்தன் 2 கோடிக்கு கொடுக்கறான் அப்படின்னாலே கண்டிப்பா இதுல சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்கும். டாக்குமெண்ட் 2 கோடி இடம் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ போட்டுட்டு உள்ளுக்குள்ள தனியா காசு வாங்கியிருப்பாங்க. அப்ப பிளாக்ல பணம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது வெள்ளத்துறையும் சேதுபதியும் திருப்புகளுக்கும் முருகதாசுக்கும் பிளாக்ல பணம் கொடுத்திருப்பாங்க. அப்ப இது சட்டவிரோத பண பரிமாற்றம் அப்படிங்கிற அடிப்படையில இதுல பிஎம்எல்ஏ ஆக்டும் மேட் அவுட் ஆகும். அதுல இருந்து இந்த எஃப்ஐஆரை வச்சு இடி உள்ள இந்த திருப்புகழ் முருகதாஸ், சேதுமணி வெள்ளைத்துறை 4 பேரை அரெஸ்ட் பண்ணி பிதுகினாலே, ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிற அந்த அதிகாரியை வச்சு பிதுக்கினாலே, மாரிமுத்துங்கிறவரையும் சேர்த்து விசாரிச்சாலே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிண்டிகேட் யாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிய வரும். பட் இது எதுவுமே தெரியாம அமைச்சர் ரமேஷின் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளப்புறதுக்கு காரணம், சட்டசபையில ஓரளவுக்கு தெளிவா பேசக்கூடிய, திமுகவுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய பேச்சாற்றல் மிக்க ஒரு நபர் அப்படின்னா ரமேஷ் தான். அவர் மேல ஒரு சேத்த வாரி பூசி அவர் ஆஃப் பண்ணி உட்கார வைக்கிறதுக்காக திமுக ஒரு அபாண்டமான பழிய சுமத்துறாங்களோ அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இதுக்கு பின்னாடி என்ன சதி இருக்கு, அந்த சதியில திமுகவுக்கு பங்கு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் வெளியில வரணும்னா இந்த சம்பந்தப்பட்ட அத்தனை நபர்களும் விசாரணை செய்து பிதுக்கப்படணும். செய்யறாங்களான்னு பார்ப்போம்.